வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவை அமைதியாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். நாட்டில் 96 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் 4வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. விண்வெளி திட்டங்கள் அனைத்தும் மனித சமூகத்தின் நலன்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜெர்மனியில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பனோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதிலும் உள்ள 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகள், சிக்கிம் மாநிலத்தில் 32 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும், கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது. நாளைய மக்களவை தேர்தலில் 134 பெண்கள் உட்பட 1625 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளில் களத்தில் உள்ள 76 பெண்கள் உட்பட 950 வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை 6,23,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை அமைதியாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என்றார். மாலை 6 மணிக்குள் வருகை தரும் அனைத்து வாக்காளர்களுக்கும் டோக்கன் வழங்கி வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று மாலைக்குள் எடுத்துச் செல்லப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1,90,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்றார். மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல 1950 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தால் வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார். மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.23 crore. அதுல மேல் 3.06 crore, ஃபீமேல் 3.17 crore, தேர்ட் ஜெண்டர் 8,467. ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளரோட எண்ணிக்கை பார்க்கும்போது 10,92,000. மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது 4,61,771. 44,800 வாக்குச்சாவடிகள் வெப்காஸ்டிங் முறையில் நேரடியாக கண்காணிக்கப்பட உள்ளதாக கூறிய அவர், பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள 8,050 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலம் முழுவதும் நாளை வாக்குப்பதிவின் போது அதிரடி படை வீரர்கள் 514 வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்குப்பதிவு முடிந்த பின் 15 கம்பெனி படையினர் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என்றார். வாக்காளர் அடையாள அட்டை உட்பட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் தெரிவித்தார். வாக்காளர்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை eci.gov.in இணையதளத்தில் உறுதி செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் இதுவரை 173 கோடியே 85 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1083 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள் தபால் வாக்கை இன்று மாலை 6 மணிக்குள் செலுத்தலாம் என அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 288 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளதால் அந்த வாக்குச்சாவடி மையங்கள் உட்பட 1057 வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ட்ரோல் ரூம் மூலமாக இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிக்கப்படும்.
தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பழனி, கொடைக்கானல் பகுதி மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. நாமக்கல் மாவட்டம் போதமலைக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தலைச்சுமையாக இன்று எடுத்துச் செல்லப்பட்டன. கீழூர், கெடமலை வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 1142 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். திருப்பத்தூர், வேலூர், திருச்சி, பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகின்றன. சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள 116 காவல் ரோந்து வாகனங்களில் GPRS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டோங்கரை பிரவீன் உமேஷ் தெரிவித்தார். பொதுமக்கள் வாக்களிக்கும் வகையில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளை வழங்க தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். மீறும் நிறுவனங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் ஊதிய விடுமுறையை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, பில்லர் ராக், மண்ணூர் ஆகிய பகுதிகள் நாளை ஒருநாள் மட்டும் பிற்பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு மூடப்படும் என்றும், மேலும் அன்று பேரிஜம் ஏரிக்கு செல்ல அனுமதி இல்லை எனவும் கொடைக்கானல் வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தேர்தலை ஒட்டி போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலம் சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1,48,800 பேர் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். ஆந்திர பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, தெலங்கானா உட்பட 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் 96 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் 4வது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து இப்பகுதிகளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும், ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாகவும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். மக்களவை தேர்தல் நாளை தொடங்கி வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. 7 கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. காற்று, கடல், நிலத்தின் மீது விண்வெளியின் தாக்கம் எதிர்காலத்தில் அதிக அளவில் இருக்கும் என்று முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய விண்வெளி பாதுகாப்பு கருத்தரங்கில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், மனித சமூகத்தின் நலன்களுக்காக வான்வெளி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். விண்வெளியில் பல்வேறு உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்தியா தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே விண்வெளி துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை செயல்படுத்துவதற்கான வெளிநாட்டு பரிவர்த்தனை மேலாண்மை சட்டத்தில் உரிய திருத்தங்களை செய்து மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உலக பாரம்பரிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கலாச்சார பாரம்பரியத்தின் பன்முகத்தன்மையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதோடு வருங்கால தலைமுறையினருக்கு அதை கொண்டு செல்வதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். இத்தினத்தையொட்டி மாமல்லபுரத்தில் புராதன சின்னங்களை சுற்றுலா பயணிகள் இன்று இலவசமாக கண்டு ரசிக்கலாம் என தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்பநிலை 39 டிகிரி முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் யுகி பாம்ரி, பிரான்சின் அல்போனோ இணை பெல்ஜியம் இணையை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவை அமைதியாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார்.
நாட்டில் 96 மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் 4வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. விண்வெளி திட்டங்கள் அனைத்தும் மனித சமூகத்தின் நலன்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜெர்மனியில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் யுகி பாம்ரி, பிரான்சின் அல்பனோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.